அது பெரிய எதிர்ப்பு அரசியல். நம்முடைய முதல்வர் இருக்கிற வெளிப்படுகிற அரசியலுங்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு தலைவர் இங்கே இல்லைன்னா நம்மளை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு இரும்பு கரம் அடித்து சாய்த்து விட்டு போய்கொண்டே இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இரும்பு தன்மை அந்த முதல்வருக்குள்ளே ஏற்படுவதற்கான அந்த அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணம் அந்த மொழி ஆளுமை இருந்தது இல்லையா? அந்த ஆளுமை இவருக்குள் ஒரு அரசியல் ஆளுமையாக மாற்றம் செய்து அவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. கலைஞர் அவர்கள் எப்போதும் சொல்வதை போல ஒரு தலைவனுக்கு லீடர்ஷிப் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அந்த லீடர்ஷிப் என்பதற்கு வார்த்தைக்கான ஒரே பொருள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எந்த மறுப்புக்கும் இல்லாத ஒன்று. நிறைவாக இங்கே என்னுடைய அன்பு சகோதரர் இங்கே பேசவிருக்கிற பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நானே அவருடைய பேச்சினுடைய தீவிரமான ரசிகன். நிறைய அவர் பேசும்போது யூடியூப்பில் வர வீடியோக்கள்லாம் தவறாமல் பார்ப்பேன். ஸோ அதனால் அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு அதற்கு முன்னால் நாமளும் ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வடிவமாக ஒரு பழைய கதை, அந்த கதையை கொஞ்சம் மாற்றி ஒரு சிறுகதையாக எடுத்துகிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு கதையாக இருக்கும். ஒரு ராஜா, பழைய கதை தான், நீங்கள் பழைய காலத்தில் தான் இதை வந்து கற்பனை பண்ணிக்கணும், நீங்கள் புதுசாலாம் அதை வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு ராஜா, அவர் ஒரு மந்திரியோட ஒரு இரவு நேரத்தில் அவருடைய அரண்மனை வளாகத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு செய்தி வருது, வெகு விரைவில் இன்னும் 8 மாதத்தில் போர் வரப்போகிறது, எதிரிகள்லாம் ரொம்ப வேகமாக தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த போரை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் அங்கே நடக்குது. அப்போ மன்னர் தன்னுடைய இளவரசனை கூப்பிடுறாரு. தம்பி, இது வரைக்கும் நான் தான் நேரடியாக மக்களை போய் சந்தித்து போருக்கு தயாராக இருக்கிறாங்களான்னு பார்ப்பேன். ஆனால் இந்த முறை நீ போய் நம்முடைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, கோட்டை கதவுகள், வீரர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கிறதா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இளவரசரை அங்கே அனுப்புகிறாரு. இளவரசரும் குதிரையில் ஏறி அவருடைய வேலையை செய்ய போகிறாரு. இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா சொல்கிறார் தன்னுடைய மந்திரிகள்கிட்ட, இளவரசரை மட்டும் அனுப்பிச்சா பத்தாது, நம்ம இது வரைக்கும் நேரடியாக போயிருக்கோம், இந்த முறை நாம் யுத்தத்துக்கு தேசம் தயாராக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறு வேஷத்தில் போவோம் அப்படின்னு அந்த ராஜாவும் மந்திரியும் ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு அந்த நகரத்துக்குள்ளே ஊடுருவி போயிட்டுருக்காங்க. ஒரு இரவு நேரம் போகிறாங்க. போகும்போது அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, ராஜா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்துட்டு இருக்கிற ஒரு கிளியையும் தூக்கி தன்னுடைய தோளில் உட்கார வச்சுட்டு அவர் வர்றாரு. இப்போ ராஜா கேட்குறாரு, நீ வர்ற ஓகே, கிளி எதுக்குங்கிறாரு. அது மகாராஜா நான் முடியும் போது சொல்கிறேன் அப்படி சொல்லி அந்த கிளியை தூக்கிட்டு 2 பேருமா நடந்து வராங்க. பார்த்தா ஒரு கடத்தூரில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க மாறு வேஷத்துங்கிற யாருக்கு தெரியல. பார்க்குறாங்க ஒரு அல்வா கடை. அந்த அல்வா கடையில் நிறைய கூட்டம். ஆனால் இவரும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அல்வா சாப்பிட்டு, சரி சாப்பிடுவோம், ஏன் டயட்லேயே இருக்கணும்ட்டு அந்த ராஜாவும் மந்திரியும் போய் அந்த இருட்டு கடையில் அல்வா எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது எதிரில் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மொழிக்கடை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கடை முளைச்சிருக்கு. அப்போ அந்த ராஜா கேட்டார், இது என்னப்பா இது புதுசாக இருக்குது, அல்வா கடை இருக்குது, பலகார கடை இருக்குது, என்னென்னமோ என்ன கடை இருக்கும், மொழிக்கடைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, இது யார்? அப்போ மந்திரி சொல்கிறார், ஆமாங்க ராஜா, இப்போ புதுசாக எல்லா இடத்துலையும் மொழிக்கடை உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இந்த கடையில் மொழி வாங்கினீங்கன்னா வேலை இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விளம்பரம் பண்ணி நிறைய பேர் இதையும் நம்பி போய் இந்த மொழியை வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராஜா கேட்குறாரு, உண்மையிலே வந்து இந்த மொழி கடையில் படித்தோம்னா, அதாவது வாங்கினோம்னா வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு? கிடைக்குங்கய்யா, நிறைய பேர் பானிபூரி விற்றுட்ருக்குறாங்க, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும், அதனால் மொழி கடை அதை நம்பி போய் வாங்கிட்டு இருக்காங்க, பேசாமல் இதை அழிச்சிரும்னு சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறார். அப்போ ராஜா சொன்னார், இல்லை நீங்கள் ஏற்கனவே இதை அழிக்கலான்னு சொன்னீங்க, இந்த மொழி கடையெல்லாம் வேணாம், இந்த கோடை காலத்தில் காட்டாமணி செடின்னு நம்ம ஊர்லெல்லாம் முளைக்கும், நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியும். இந்த காட்டாமணி செடியோட குணம் என்னென்னா மளமளமளமளமளம் முளைச்சிரும். இதை அழிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், அழிக்க ஆரம்பிக்க கடகடன்னு வளர ஆரம்பிக்கும். அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோடை மழைன்னு ஒன்று வரும் பாருங்க, அந்த மழை வந்ததுக்கப்புறம் வந்த வேகம் தெரியாமல் எல்லா காட்டாமணி செடியும் பட்டு போயிடும். அப்படி இந்த மொழிக்கடை ஒரு காட்டாமணி செடி தான்ப்பா, அது பாட்டுக்கு முளைக்கும், ஒரு கோடை மழை அடிச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டு போயிடும், நம்மளாம் அழிக்க வேண்டியதில்லை, அதுவாக அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு கைதட்டுறாங்க. நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை கடந்து போயிடுறாரு. போனால் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த ராஜாவை பற்றி கடுமையாக திட்டிகிட்டு இருக்கார், பயங்கரமாக திட்டுறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னப்பா நம்ம ஒன்றுமே செய்யலையே, மக்களுக்கு நன்மை தானே செய்கிறான், நம்மளை பற்றி இவ்வளோ கடுமையாக திட்டுறாரு, இவருக்கு ஒரு கூட்டமும் கூடியிருக்கே, அந்த கூட்டம் ரசிக்குதே அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தம் அடைகிறார். அப்போ அந்த மந்திரி சொல்கிறார், இல்லை மகாராஜா, இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுக்கு முன்னால் வேற ஒரு ஊருக்கு நான் போனப்போ இதே இவர் தான் பேசிக்கிட்டு இருந்தார், அவருக்கு அதே கூட்டம் இருந்துச்சு, நான் கூட
ஊருக்கு ஊர் ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரே கூட்டம் தான். எல்லா ஊருக்கும் இந்த கூட்டம் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக இந்த கூட்டம் பெருசாயிருமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. நான் அந்த காலத்து கதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது மாற்றி கனெக்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் மாற்றி போட்டுறாதீங்க. அதனால் நான் அந்த காலத்து கதையை தான் சொல்கிறேன். கதை வந்து ராஜா கால கதை, மந்திரி கதை. ஸோ மூணாவதாக அதை கடந்து போகிறாங்க. போனால் ஒரு தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளம் பூரா தாமரை பூவாக இருக்குது. தாமரை பூ தெப்பக்குளத்துக்கு தாமரை பூவுக்கு இப்போ உள்ளே நின்றுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். இப்போ ராஜா கேட்குறாச்சு, என்னையா அது விந்தையாக இருக்குது, உள்ளே தாமரை பூ இருக்குது, தெப்பக்குளத்தில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, அதுக்கு உள்ளே இறங்கி தண்ணி ஊற்றிட்டு இருக்கானே, இவன் என்னையா வேணேன், அவன்லாம் தாமரை பூ வளர்க்குற வந்தவன் அப்படின்னு மந்திரி சொல்கிறார். பாருங்கள், திருப்பி நீங்கள் வந்து இந்த காலத்துக்கு முன்னாடி நடக்கிறீங்க. இது அன்னைக்கு நடந்தது தான். அந்த தெப்பக்குளத்தில் அப்படி வந்து தாமரை பூவில் இருந்துச்சு. இப்போ போயிட்டே இருந்தாங்க. அப்போ உள்ளேருந்து தெப்பக்குளத்தில் ஒருத்தவன் ரொம்ப நேரமாக ஏதோ சொல்லணும்னு நினச்சவன் ஒரு ஓலை சுவடி எடுத்து, ஏன்னா அந்த காலத்தில் நடந்த கதை இல்லை, அதனால் ஓலை இப்போனா செல்ஃபோனில் பேசுவான். இப்போ ஓலைக்கு சுவடி எடுத்து சல்லுன்னு வீசுகிறான். அந்த மந்திரிக்கிட்ட வந்து விழுது. அவர் எடுத்து ராஜாட்ட படிக்கிறான். அந்த அவன் உள்ளே இருந்தவன் எழுதுகிறான், ஐயா ஐயா தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க. இந்த மாதிரி தாமரை பூ வளர்த்தா தங்க தாம்பாளம் தருவோம்னாங்க. அதை நம்பி நாங்களும் தெப்பக்குளத்தில் தாமரை பூ வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தெப்பக்குளத்தையே காணோம், பூரா தாமரை பூவாக முளைச்சி கிடக்கு. இந்த தாமரை பூவுக்கு என்ன ஒரு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, பார்க்க அழகாக இருக்கும். தாமரைப்பூ குளத்தில் நீந்தினவங்களுக்கு தான் தெரியும், நீந்த விடாது. அதோடைய வேர்கள் நம்முடைய கால்களை கட்டி போட்டு உள்ளே மூழ்கி மூச்சு தண்ணி செத்து போயிடுவான். இப்படி தாமரைப்பூ அகற்றிடலான்னு முடிவு பண்ணி தான் உள்ளே இறங்கணும். வெளியில் வர முடியல. உள்ளே பூரா கால் பூரா தாமரைப்பூ வேறாக சுற்றி இருக்கு. தயவு செஞ்சு யாராவது ஆள் அனுப்பிச்சு இந்த தாமரைப்பூலாம் வெட்டி எங்களை மீட்டுட்டு போங்க அப்படி சொல்லி அந்த ஓலை சூழல் வந்துருச்சு. சரி, அவரும் சரி இதையும் பரிசீலனை பண்ணுவோம், யுத்தம் வர்றதுக்குன்னு நேரம் இருக்குல்ல, வர்ற நேரத்தில் அந்த ஆட்டத்தை நமக்கு எப்படி ஆடணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெல்ல கடந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான தெருமுனையில் ஒரு நாடகம். அங்கே நாடக நடிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக அந்த மன்னர் அந்த மக்களுக்காக போட்ட திட்டங்களை எல்லாம் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அதை ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கருப்பண்ணி இப்போ மாதிரி கூட ஒருத்தர் இருக்கார், அவர் பேசிகிட்டு இருக்காரு. நான் அந்த காலத்தில் தான் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் சந்தோஷமாக எல்லாம் இருக்கும்போது பரவாயில்ல, இப்படியும் நம்முடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குற நடிகர்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. போனால் அங்கே ஒரு மொட்டை மரம். அந்த மொட்டை மரத்துக்கு அடியில் 2 பேர் நின்றுட்டு மூக்கில் குத்திக்கிறாங்க. 2 பேர் டம்மு 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 டம்முன்னு குத்திக்கிறாங்க. மூக்கு பூரா வாயெல்லாம் ரத்தமாக ஒடியுது. 2 பேரும் ராஜாவும் வந்து அஜுஜோன்னு பதறி ஓடி போய், ஏப்பாப்பா நிறுத்துங்கப்பா, ஏன்ப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் பெரிய பஞ்சாயத்து இருக்குது, யாரும் தீர்க்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா பஞ்சாயத்து? இந்த மொட்டை மரம் இருக்குல்லங்க, இது யாரோ வச்ச மரம், ஆனால் இந்த இலையெல்லாம் இப்போ கொட்டி போச்சு. இது இப்போ மொட்டை மரம் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க உட்காந்து கொட்டின இலையெல்லாம் இந்த மரத்தில் ஒட்டுறேன். இந்த ஆளு பகல் பூரா ஒட்டின இலையெல்லாம் கொட்டிடுறான். நான் ஒட்டுறேன் இவன் கொட்டுறான், நான் ஒட்டுறேன் இவன் கொட்டுறான், அதனால 2 பேரும் குத்திக்கிறோம். இப்போ இந்த மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த மந்திரி பதில் சொன்னார், இல்லை இது பிரச்சனை எளிதான பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று பண்ணுங்க, 2 பேருமே ஒரு கோடை இலையை கொண்டாந்து அடியோட மரத்தை வெட்டிடுங்க, இந்த மரம் அவசியம் இல்லை. 2 பேர் எடுத்து ஆளு பிரித்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிட்டார். இதுவும் அந்த காலத்தில் நடந்தது தான். ஸோ அடுத்தது அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு நடு ரோட்டில் ஒருத்தர் புத்தகத்தெல்லாம் நிறைய சுமந்துக்கிட்டு, நான் வந்து 40 வயசு 5000 புத்தகம் படித்தேன், மெத்த படித்த மேதாவி நான், நீ அந்த ரோட்டுக்கு வரியா, உன் தைரியம் இருக்கா, நீ இந்த ரோட்டுக்கு வந்து வரேன், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்காதவன்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காரு. இந்த அண்ணா வாங்கண்ணே, அந்த ரோட்டுக்கு வரீங்களாண்ணே, யாரை பார்த்தாலும் அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு வரியானே. இப்போ இவர் யாருப்பா இவர் அப்படின்னு ராஜா ஷாக்காக கேட்டார். ஆனால் இவர் பெரிய மெத்த படித்த மேதாவி, இவர் பேர் தம்பி மலை. அவர் வந்து இப்படி தான் எல்லார்ட்டையும் வம்பிழு சண்டை போட்டு இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்குண்ணே, என்ன அப்படின்னு கேட்டார் ராஜா. நம்மளை ஜெயிக்கணும்னு எதிரிகள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அவருக்கான முக்கியமான ஆசாமி இவர் தான் அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்கிறார். ஓஹோ, அப்போ இவர் நம்மளுடைய எதிரியா அப்படிங்கிற ராஜா. மந்திரி சொன்னார், இல்லை இவர் தான் நமக்கு நண்பனே. இந்த ஆள் இங்கே இருக்கிற வரைக்கும் எதிரியால் ஒரு இடத்த கூட நமக்கு போட முடியாது. அதனால் இவரை நம்ம விரட்டிடவே கூடாது, இவரை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும், இவர் தான் நமக்கான சேஃப்டியான ஆளே, நம்மளை அவங்கள ஜெயிக்க விடக்கூடாதுன்னு களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போது நடுநிசி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா காய்கறி விற்றுட்டு ஒரு அம்மாவும் ஒரு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு அந்த அம்மா நடந்து வருது. இப்போ மன்னர் கேட்குறாரு அந்த அம்மாட்ட, ஏமா இவ்வளோ நடுநிசி ஆகி போச்சே, ஒரு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு பெண்மணி தனியாக வரீங்களே, பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இது எங்கள் மன்னர் ஆளுகிற ஆட்சி, இந்த மண்ணை ஆளுகிறது தமிழ் மன்னன். இந்த நிலத்தில் ஒரு பெண்மணி இரவில் தனியாக தன் மகள் வயது பெண்ணோடு நடந்து வருவதற்கான எந்த விதமான பயமும் இல்லை. பாதுகாப்பாக இருக்கிற
ஒரே மண், இந்த மண் தான் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு 2 பேருமா இறுதியாக அரண்மனைக்கே போகிறாங்க. கிட்டத்தட்ட விடிய போகிற தருணம் திரும்பியும் இளவரசன் வந்துட்டார். இப்போ சந்தோஷமாக வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்குறாரு. நிறைய கோட்டை கொத்தளங்கள்லாம் பாதுகாப்பு மகாராஜா, எல்லாமே சிறப்பாக இருக்குது. போன முறை யுத்தத்தை சந்திக்கும் போது நம்ம படை திரட்டி தயாராக இருந்தோம், ஜெயிச்சிட்டோம். இந்த முறை என்ன தெரியுமா, மக்களே படையாக மாறி இருக்கிறார்கள். அதனால் உறுதியான வெற்றி என்று சொல்லி இளவரசர் கிளம்புறாரு. மெல்ல சூரிய உதயம் அப்படியே நடக்குது. ராஜா முகத்தில் புன்னகை. மந்திரியும் சொல்லிட்டு, இதுதான் மகாராஜா நிலைமை, நகரவலம் போனதில் நான் அப்படியே கிளம்புறேன் அப்படி கிளம்ப போனார். உங்களுக்கு கேட்ட சந்தேகம் மாதிரியே தான் ராஜாவுக்கு வந்துச்சு. ஏப்பா நில்லுப்பா, நீ கிளம்பும்போது ஒரு கிளியை தூக்கிட்டு வந்தியே, அந்த கிளிக்கு என்ன காரணம்? அது வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல, இப்போ கிளியை தூக்கிட்டு நீயும் போகிற, எதுக்காக கிளி கொண்டு வந்த அப்படின்னார். அப்போ மந்திரி சிரிச்சே சொன்னார், மகாராஜா இந்த கிளிக்கு பேர் திராவிட கிளி. உலகத்திலேயே பல ஆயிரம் பறவைகள் இனம் இருக்குது, அந்த எந்த பறவை இன்னுக்கும் இல்லாத ஒரு குணாசியம் கிளிக்கு இருக்குது. நீங்கள் சொன்னால் அந்த சொல்ல திருப்பி பேசுகிற ஒரே பறவை கிளி தான். நீங்கள் புறா பேசாது, மயில் பேசாது, காகம் பேசாது, கழுகு பேசாது, எதுவுமே நீ சொன்னதை திருப்பி பேசாது. ஆனால் பறவைகளில் சொன்னதை திருப்பி பேசுகிற ஒரே பறவை கிளி மட்டும்தான். அதனால தான் கொண்டு வந்தேன். நகரவலம் போகும்போது எல்லாமே நீங்கள் நகரவலத்தை பார்த்தீங்க, ஆனால் நான் எல்லா இடங்கள்லையும் இந்த கிளியை ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்பிச்சேன். அந்த வீடுகளுக்குள்ள மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த கிளி கேட்டுட்டு வந்துச்சு. கடைசியாக இந்த இடத்துக்கு வந்தபோது இந்த கிளி ஒட்டுமொத்தமாக நகரத்தில் எல்லாரும் என்னென்ன மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கிறது எல்லாத்தையும் அந்த கிளி காதில் வாங்கி வச்சுருக்கு. இப்போ அந்த கிளிகிட்ட பேசுன்னா அது பேசும். என்னென்னா மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதை திருப்பி அது பேசும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த கிளி. நீங்கள் வேணால் கேட்டு போகிறங்க அந்த கிளி என்ன பேசுதுன்னு அப்படி சொல்லி அந்த ராஜாவுடைய கையில் அந்த கிளியை உட்கார வச்சார். அந்த கிளி மக்கள் எல்லாரும் அந்த நகரத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது என்னென்னு அந்த ராஜாட்ட சொல்லுச்சு. மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. அது கிளி சொல்லுச்சோ புலி சொல்லுச்சோ, இங்கே இருக்கிற எல்லா கிளி எல்லா புலியும் சொல்ல வேண்டிய ஒரே வாசகம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இதுதான் பிறந்த நாள் காணும் பெருமனிதருக்கு நாம் அளிக்கிற பிரம்மாண்டமான பரிசாக இருக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். சிந்தனையாளர், இயக்குனர்